உள்நாட்டில் உன்னை வீழ்த்த முயற்சி தான் பண்ணுவாங்க, உன்னை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க. யார் பிரதமர் ஆகணுன்றது பிரச்சனை இல்லை, யார் பிரதமர் ஆகக்கூடாது, எந்த கட்சி ஆளக்கூடாதுங்கிறது தான் இப்போ. அதுதான் அந்த கூட்டணிக்கினுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாரு. இதில் என்ன சதி என்ன வேண்டி கிடக்கு? வெளிநாட்டு சதி நடக்குதுன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ பிரதமர் தானே. நீ ஒரு எங்கே பார்த்தாலும் அமித்ஷாவும் பிரதமரும் நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவகாசம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு 7 கட்ட தேர்தல் வச்சு பண்ணாங்க. அது இப்போ அவங்களுக்கே இடைஞ்சல் ஆயிடுச்சு, 2 விதத்தில் இடைஞ்சல் ஆயிடுச்சு. நாரி சக்தி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற மோடி ஒரு 3000 பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்ச ஒருத்தவனுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவன் 3000 பெண்களை சீரழிச்சவன் தெரிஞ்ச பிறகு. அதுதான் கொடுமை. பெண்கள் எப்படி கட்டாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டு நான் ஆட்சிக்கு வரது நீ உதவி பண்ணு, உன்னை கண்டுக்காம இருக்கேன். மோடி தான் ஒரு அவகாசம் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம், பெருசால வெற்றி பெறலாம், நம்ம வாய்ப்பு இடங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பின்னால வச்சு பண்ண நினைச்சாரு. அது என்னன்னா அது டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, அது எதிராக போயிட்டுது. அவருக்கு எதிராக 2 வகையில போயிடுச்சு. இப்ப ராகுலுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. பிரியங்காவை நிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, பிரியங்காவை நிக்க வைக்கல. பிரியங்காவை நிக்க வைத்திருந்தால் பாருங்க, வாரிசு குடும்ப அரசியல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸ்மிருதி இரானி. அது பேசுறதுக்கு வேறையே இல்லை. நான் என்ன பண்ணேன் 10 வருஷத்துல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை. என்ன பண்ணீங்கன்னு ஒன்றும் பண்ணல. இந்துவா இருக்கிற இந்திய மக்களே எவ்வளோ பேர் இந்துக்கள் ஆசைப்படுறாங்க, மோடி வரக்கூடாது, ஒரு மதச்சார்பற்ற அரசு அமையணும், ஒரு மதச்சார்பு இல்லாத எல்லாரும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, முஸ்லீம் மக்கள் ஆசைப்படுறதுல தப்பு என்ன இருக்கு? அதனால உடனே அவங்க ஓட்டு போட்டு போறாங்களா, கள்ள ஓட்டு போட போறாங்களா? இங்க அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் குமார் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் மதன். 3ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் போயிட்டு இருக்குது. அதோட முடியுது. 12 மாநிலம், 94 தொகுதி. மேற்கு வங்கம், குஜராத், ஜம்மு காஷ்மீர், அஸ்ஸாம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இப்படி எல்லா இடங்கள்லையும் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவுக்கு வந்திருக்குது. முதல் கட்ட தேர்தல், 2ஆம் கட்ட தேர்தல், இதில் இருந்து 3ஆம் கட்ட தேர்தல் ரொம்ப வித்தியாசமா எனக்கு தெரிஞ்சுது. முதல் கட்ட தேர்தலில் மோடி ஏறி அடிச்சுக்கிட்டு இருந்தார். 2ஆம் கட்ட தேர்தலில் கொஞ்சம் தடுமாற்றம் வந்து விட்டதோ அப்படிலாம் பேச்சுக்கள் இருந்தது. 3ஆம் கட்ட தேர்தல் முற்றிலும் மாறிய ஒரு ராகுலும் மோடியும் சமமா நிற்கிறாங்க என்பது போல ஒரு தோற்றம் உருவாகி இருந்தது. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அந்த 2 கட்ட தேர்தல்லே ஒரு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தேர்தல் வரும்போதே அவங்களுக்கு என்ன ட்ரெண்டுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை, அரசியல்வாதிகள் உள்ள பூத் ஏஜென்ட் இருக்காம அவனுக்கே தெரிஞ்சிடும் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ட்டு. அவங்க முதல் கட்ட தேர்தலில் பெரும்பாலும் என்ன பண்ணாங்க, பிஜேபி வாய்ப்பு அதிகம் இல்லாத இடங்கள்ல தான் முதல் கட்ட தேர்தல் அதிகமாக நடந்துச்சு. கழிச்சு விட்டுலாம். ஆமா, அது போட்டும், முதல்ல முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறம் மற்றது இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ற அளவுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு நமக்கு அவகாசம்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும்னு சொல்லி பாஜக கூட்டணியில் இருக்கிற தேர்தல் ஆணையம் அதுக்கு தகுந்த மாதிரியான இருக்கிற தேர்தல். ஆமா, ஏற்கனவே இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் எல்லாம் பாஜக கூட்டணியில இருக்கு. இப்போ தேர்தல் நேரம்ன்றதால தேர்தல் ஆணையமும் அந்த பாஜக கூட்டணியில ஒரு விங் போல செயல்படுது. ஆமா, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி போல அது போல அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி பாஜக எங்க பார்த்தாலும் அமித்ஷாவும் பிரதமரும் நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்றதுக்கு அவகாசம் கிடைக்கிற மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்திக்கிற மாதிரி ஒரு 7 கட்ட தேர்தல் வச்சு பண்ணாங்க. அது இப்போ அவங்களுக்கே இடைஞ்சல் ஆயிடுச்சு, 2 விதத்தில் இடைஞ்சல் ஆயிடுச்சு. ஒன்று, நாளுக்கு நாள் பிஜேபியினுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சம்பவங்களும் ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அடி வாங்கிட்டே இருக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகாவில் பாருங்க, அந்த ரேவண்ணா அது ஒரு 3000 பெண்களை இருந்தாலும் மிரட்டின்னு 68 வயசு கிளவியே அவங்க வீட்டுல வேலை செய்யலேடி, உனக்கு நான் குழந்தைடா உன்னை மடியில வச்சு சோறு ஊட்டியிருக்கேன்டான்லாம் சொல்லி கதறி இருக்கு. அதை விடமாட்டேன்னு சொல்லி எல்லாத்தையும் வீடியோ வேற எடுத்திருக்கிறான். கிட்ட 3000 வீடியோ இருக்குதான் பென் டிரைவ்ல. இது இப்ப வெளியில அவருக்கு வேட்பாளருக்காக இவர் வல்லவர் நல்லவர், மோடியே போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவருக்கு. இப்ப அதோட கொடுமை என்னன்னா, இதெல்லாம் அந்த பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த தகவல் எல்லாம் போயிடுச்சுன்றாங்க. பிஜேபி கிட்ட இந்த பென் டிரைவை கொடுத்தாங்களா, அந்த வீடியோ எல்லாத்தையும் டிரைவர் சொன்னாரு, நான் அப்ரூவர் ஆகி நான் எல்லாத்துக்கும் சாட்சி சொல்ல ரெடியா இருக்கிறேன் எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க.
எல்லாத்தையும் அமுத்தி மூடி மறைச்சிட்டு மோடி வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்களுக்கு. அதுவும் பெண்கள் பாதுகாப்பு, பேட்டி பச்சாவ், நாரி சக்தி அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிற மோடி ஒரு 3000 பெண்கள் வாழ்க்கையை சீரழிச்ச ஒருத்தவனுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அவன் 3000 பெண்களை சீரழிச்சவன் தெரிஞ்ச பிறகு. அதுதான் கொடுமை. ஆனா அதை வச்சுதான் மிரட்டியே அவங்க கூட்டணி சேர்ந்தாங்கன்னு கூட சொல்றாங்க. அது வேற சொல்றாங்க, கூட்டணிக்கு அவங்க கூட வரலன்னு சொன்னா இதை பிரச்சனை ஆக்குவோம்னு சொல்லி மிரட்டி. அப்ப வந்து நீங்க பெண்கள் எப்படி கட்டாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எங்க கூட கூட்டணி சேர்ந்துட்டு நான் ஆட்சிக்கு வரத்தை நீ உதவி பண்ணு, உன்னை கண்டுக்காம இருக்கேன் அப்படின்ற அளவில் பிஜேபி இருக்குன்னு இவ்வளோ பேர் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே கர்நாடகாவில் போன சட்டசபை தேர்தலே மோடியை வந்து அடிச்சு வந்துட்டாங்க. இன்னொன்னு சொல்றாங்க இல்லையா, இப்ப 2019 28 தொகுதியில் 26 தொகுதி வந்து வெற்றி பெற்றது. அது போல மாநிலத்துக்கு காங்கிரஸ் தேர்ந்தெடுப்பாங்க, மத்திக்கு வந்து பிஜேபி தேர்ந்தெடுப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. 6 தொகுதி வெற்றி பெற்றப்ப யார் ஆட்சியில் இருந்தா? பாஜக தானே. அதுக்கு பிறகுதானே இவங்க திரும்பவும் வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க, காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அது வந்து இந்த பாரத் ஜோடோ யாத்திரையெல்லாம் அதெல்லாம் போன பிறகு ராகுலுக்கும் அங்கே செல்வாக்கு கூடி இருக்கு. இதெல்லாம் கணக்கு வச்சு தான் பார்க்கணும். இப்போ வந்து 14 இடம் முடிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துடுச்சு. இப்போ 2வது கட்ட தேர்தலில் ஒரு 14, அவ்வளவு மோசமான ஒரு டேமேஜ் ஆகிப்போச்சு பிஜேபி. இது போல் ஒவ்வொரு இடத்துல அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குஜராத், ராஜஸ்தான், ஊப்பிலாம் அந்த ராஜ்புத் சத்திரியர்கள் பெண்களை போய் அனுப்பி வச்சு அனுசரித்து போனாங்கன்ற அளவுக்கு மோசமாக பேசி அவங்கெல்லாம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மகா பஞ்சாயத்து கூட்டினாங்கன்னா 5 லட்சம் பேர் கூடுறான். கூடி பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மாநிலத்துக்கு இப்போ ராஜஸ்தான் நடந்துருச்சு, குஜராத் நடந்து, ஊப்பி எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி, ஹரியானா எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க ஒரு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ எல்லாமும் கூடி பாஜக எதிரான இது ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. இல்லைன்னா அந்த அமைச்சர் மத்திய அமைச்சராக பேசுனது அந்த ஆளு காலி பண்ணியான்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஜாதியா அதுக்கு ஒரு ஓட்டு இருக்கான். ஆமா, அத காலி பண்ண அந்த ஓட்டு போயிடுமா. இருதலை கொல்லி எறும்புன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது ஒரு பெரிய டேமேஜ். அதனால வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கிட்டத்தட்ட ஊப்பியிலே ஒரு 20 தொகுதிகள்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மேற்கு ஊப்பியில ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க 20 தொகுதி கிட்ட. அதனால அது பெரும் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரியான சம்பவங்களால ஒரு பாதிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இது ஒரு பக்கம்னா, 2வது காங்கிரஸுக்கு இவர் வந்து பிரதமர் ராணுவ விமானத்தை எடுத்துட்டு பறக்கிறாரு. அமித்ஷாவும் உள்துறை அமைச்சர் அவரும் விமானத்தை எடுத்துட்டு பறக்கிறாரு. விமானங்களில் போய் பறந்து பணம்ன்ற அளவுக்கு காங்கிரஸ் கிட்ட இப்போ பணம் இல்லையானா 11 இதை முடக்கிட்டாங்க. அடிக்கடி போக முடியும், ஒரு இடத்துல டக்குன்னு குறுகலாக இருந்துன்னா வரேன். இப்போ நிறைய டைம் இருக்கிறதுனால ஒரு கட்டத்தேர்தலுக்கு இன்னொரு கட்டத்தில் நிறைய இடம் இது அவகாசம் இருக்கிறதுனால ராகுல் காந்தியும் பிரியங்காவும் அவங்கவுங்க பயணிகள் விமானத்திலே போய் நிறைய பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நிறைய அவகாசம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. மோடிக்கு கொடுத்த அவகாசம் இப்போ ராகுலுக்கு கிடைச்சிருக்குது. ஆமா, மோடி தான் ஒரு அவகாசம் எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடலாம், பெருசால வெற்றி பெறலாம், நம்ம வாய்ப்பு இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பின்னால வச்சுக்கிட்டோம்னா பண்ண நினைச்சாரு. அது என்னன்னா அது டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அது எதிராக போயிட்டுது. அவருக்கு எதிராக 2 வகையில வந்து போயிடுச்சு. இப்ப ராகுலுக்கு அது வாய்ப்பா அமைஞ்சு போச்சு. இதோட பாத்தீங்கன்னா இப்ப இங்க வயநாடு போட்டிடுறாரு. 2வது தொகுதி அவர் போட்டிடுறது வந்து இப்ப ரேபரேலியில போட்டிடுறாரு. அதையும் ஒரு சர்ச்சையாயிருக்குதான் அறிவிச்சிருக்காங்க. ஆமா, இவரு வந்து இதுல வந்து ஜெயிப்போங்கிற நம்பிக்கை அவருக்கு இல்ல, அதனால ரேபரேலியில வந்து நிக்கிறாருன்னு சொல்றாங்க. வெற்றி உறுதி. அவங்க காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல ரேபரேலியிலன்னு அறிவிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, பாருங்க ரேபரேலியில் போட்டிடுறாரு, இங்கே உங்களை ரிசைன்மெண்ட் போயிடுவாரு, நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கூட திரும்ப வேற ஒருத்தவங்க தான் வரணும், ராகுலுக்கு போடுற ஓட்டு வேஸ்ட்டு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அதுக்கு வழி இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு சாதுரியமாக தேர்தல் முடிஞ்ச பிறகு கடைசியாக அறிவிக்கிறாங்க. அதுக்கு ரேபரேலி அமைதியா அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அது ரேபரேலி தொகுதி அறிவிச்சிட்டாங்க, சேஃபான தொகுதி. காலங்காலமா காங்கிரஸ் இந்திரா காந்தி காலத்துல இருந்து இப்ப அமேதியில வந்து உடனே அமேதியில் தோத்து விட்டார் யாரு, ஸ்மிருதி இரானி அமேதியில வந்து தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரியங்காவை நிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பிரியங்காவை நிக்க வைக்கல. பிரியங்காவை நிக்க வைத்திருந்தால் பாருங்க, வாரிசு, குடும்ப அரசியல் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் ஸ்மிருதி இரானி. அது பேசுறதுக்கு வேறையே இல்லை. நான் என்ன பண்ணேன் 10 வருஷத்துல, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்க வேண்டிய நிலைமை. என்ன பண்ணீங்கன்னா ஒன்றும் பண்ணல. சுற்றி ஓட்டு கேட்க முடியாதுன்னா அப்போ என்ன பண்ணணும்,
நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லணும். அதுக்கும் வழி இல்லை. இப்போ என்ன வாயை அடைக்க வச்சுட்டாங்க ஸ்மிருதி இரானியை. அதுல ஊபியில வந்து ஒரு தலைவர் ஒருத்தர் நின்னா கூடுதலா வந்து பிரதமர் வேட்பாளர் நிக்கிறாரு அப்படிங்கிற தோட்டத்தை உருவாக்கணும்னு சொல்றாரு. அது நிச்சயமா. இப்ப கேரளாவிலே பாத்தீங்கன்னா போன முறை 19 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது. கம்யூனிஸ்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அப்படி இருந்து 19 இடங்கள் வெற்றி பெற்றதுன்னா ராகுல் அங்க நின்னதுனாலே இன்னும் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம். நீங்க பொதுவாவே வந்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுல மோடி வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கீங்க, தோத்துருவாரு, அது வேற, ஜெயிக்க முடியாது. ஆனாலும் பாஜக ஒரு உற்சாகம் வரும் இல்லையா, நம்ம இங்கே போட்டிடுறாரு அப்படின்ட்டு தமிழ்நாடு பூரா ஒரு உற்சாகம் வரணும் பாஜகவனுக்கு. அது போல வந்துட்டு ரேபரேலியில் அங்கே ராகுல் போட்டியிடும் பொழுது அவங்களுக்குலாம் ஒரு உற்சாகம் வரும் காங்கிரஸ்காரங்களுக்கு. ராகுல் நம்ம இதில் மாநிலத்தை போட்டிடுறாரு, இல்லைன்னா விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னா ஒரு உற்சாகம் குறைஞ்சிரும் தொண்டர்களுக்கு. அதுக்காகத்தான் அவர் வந்து அவங்க பரம்பரையாக நின்றுட்டு இருக்கிற தொகுதி அது. இந்திரா காந்தி எனக்கு தெரிஞ்சு நேரு நின்னாரான்னு தெரியல, இந்திரா காந்திலாம் அங்கே தான் நின்று வெற்றி பெற்று அதன் பிறகுதான் இந்த நாராயண்ட்டு ஒருத்தர் ஒரு எழுத்து போட்டிடுவார். எப்போ பார்த்தாலும் நேரு குடும்பத்தை எழுத்து அவர் போட்டிடுறது தான் அவருக்கு வேலையே அவருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த செல்லாதுன்னுலாம் அறிவிச்சாங்க பார்த்தீங்களா. இந்திரா காந்தி வந்து ஒரு அரசு ஊழியரை வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு அது பண்ணிட்டு ரிசைனேஷன் அக்செப்ட் பண்ணுறதுக்கு லேட்டானதுனால அவர் அரசு ஊழியரை பயன்படுத்திட்டாங்கன்னு சொல்லி இந்திரா காந்தி தேர்ந்தெடுத்து செல்லாது. போன முறை சோனியா போட்டிட்டாங்க. இப்போ சோனியா தேர்தலில் போட்டிடலங்கும் போது அந்த இடத்துக்கு ராகுல் போய் போட்டிடுறாரு. அது நல்ல ஒரு டாக்டிஸான ஒரு இது மூவ் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ பிரதமருடைய பிரச்சார முறைகள் இருக்குல்ல, 2 எருமை மாடு இருந்தா ஒரு எருமை மாடை பிடிங்கிட்டு போயிடுவாங்க, உங்ககிட்ட தாலி இருந்ததுன்னா மங்கள் நான் தூக்கிட்டு போயிடுவாங்க, இப்படியான பிரச்சாரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு நீங்கள் மத ரீதியாக இடஒதுக்கீடு தரமாட்டேன் என எழுத்து மூலமாக உங்களால உறுதியளிக்க முடியுமா ராகுலால் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ராகுல் பிரதமராக கேட்க வேண்டிய கேள்வி, மத அடிப்படையில கொடுக்க மாட்டேன், எல்லாரையும் சமமா நடத்துவேன், மத அடிப்படையில மக்களை பிரிச்சு பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க உறுதி கொடுப்பீங்களான்னு ராகுல் கேட்கணும். ராகுல் பேச வேண்டியதை மோடி பேசிட்டு இருக்காங்களா? சரி, நீ மதத்தால் மக்களை பிரித்து பார்க்க மாட்டேன், எல்லாரும் இந்தியர்கள் அப்படின்னு நீ வந்து சொல்லுவியா, நீ எழுதி கொடுக்க வேண்டாம், ஒரு மேடையில பேசுவியா அப்படின்னு ராகுல் கேட்கணும். பேசுவாரா மோடி? பேசுவாரா? பேச மாட்டார். எப்படி பேசுவாரு? அவர் தான் வந்து முஸ்லீம்கள்கிட்ட இந்துக்களுடைய தாலியெல்லாம் அறுத்து கொண்டு போய் முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு பிரியங்கா அருமையா பதில் சொல்லியிருக்காங்க. 600 விவசாயிகள் தாலி போச்சு, அதுக்கு பதில் சொன்னா 3 இதுல எத்தனை பேர் செத்தாங்க மணிப்பூர்ல, அது தாலி போச்சா? கொரோனா காலத்துல எங்க அம்மா வந்து தாலியே வந்து பறி கொடுத்தாங்க இந்த நாட்டுக்காக, நீ வந்து தாலியை பத்தி பேச தோணும் யோக்கியதை இருக்கான்னு கேட்டதுக்கு, அந்த கேள்விக்கு இந்த வரைக்கும் மோடியால பதில் சொல்ல முடியல. பிரியங்காவோட கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் மோடியால பதில் சொல்ல முடியல. அவர் பேசுனதே பேசிட்டு இருக்காரு, யார் என்ன வேணா சொல்லிட்டு போங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்ல மாட்டேன், நான் சொல்றது பேசிட்டே இருப்பேன்னு. அது ஒரு பிரதமராக இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேவலமா இறங்கி எருமாட்டை எடுத்துட்டு போயிடுவான். பாருங்கன்னா பாகிஸ்தான் வந்து பாகிஸ்தான் தலைவர்கள் மோடி இவரு ராகுல் பிரதமர் ஆகணும் ஆசைப்படுறாங்க அப்படின்ட்டு. ஆமா, நீ முஸ்லீமுக்கு எதிராக இருந்தா அப்புறம் பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுவான்? ஒரு மதச்சார்பற்ற தலைவர் வரணும் தான் ஆசைப்படுவாங்க, அது இயல்பு தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? எதிரி நாடாக இருந்தாலும் அவன் அப்படிதான் நினைப்பான். எதிரி நாடாக இருந்தாலும் தன்னுடைய சமுதாய மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக அவர்களை ஒழிக்கிற, அவர்களை புல்டோசர் வச்சு வீட்டு அடிக்கிற, ஒரு 2000 முஸ்லீம்களை கொலை பண்ணுவான், வேடிக்கை பார்த்துட்டு நில்டான்னு போலீஸ் உத்தரவு போடக்கூடிய ஒரு ஆள் பிரதமராக வரணுன்றத ஒரு 300 இஸ்லாமிய நாடு விரும்புமா? விரும்பாது தானே. ஒரு மதச்சார்பற்ற ஒரு இது எல்லாரையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வந்து பிரதமராக வந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறது இயல்பு தானே. அது இந்தியர்களே ஆசைப்படுறாங்களே, நாமளே ஆசைப்படுறோமே, அப்புறம் என்ன பாகிஸ்தான் ஆசைப்படுறது? நான் இது ஒரு இந்து தான், இந்துவா இருக்கிற இந்திய மக்களே வந்து எவ்வளவு பேர் இந்துக்கள் ஆசைப்படுறாங்க மோடி வரக்கூடாது, ஒரு மதச்சார்பற்ற அரசு அமையணும், ஒரு மதச்சார்பு இல்லாத எல்லாரும் சமமா நடத்தக்கூடிய ஒரு தலைவர் வரணும் அப்படின்னு ஆசைப்படும் போது ஒரு முஸ்லீம் கண்ட்ரி முஸ்லீம் மக்கள் வந்து ஆசைப்படுறதுல தப்பு என்ன இருக்கு? அதனால உடனே வந்து அவங்க வந்து ஓட்டு போட்டு போறாங்களா, கள்ள ஓட்டு போட போறாங்களா? இங்க வந்து அது ஒன்றும் கிடையாதுல்ல. வெளிநாட்டு சதி நடக்குது என்னை வீழ்த்துவதற்கு அப்படின்னா நீ என்ன பிடிங்கிட்டு இருக்க? உன்னை வீழ்த்தத்தை வெளிநாட்டு சதி நடக்குதுன்னா அவ்வளவு வச்சிருக்கிற, ஐபி வச்சிருக்க, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதிகாரம் பூரா கையில வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த சதியை முறியடிக்க மாட்டோமானே. சக்தி வாய்ந்த நபர்கள் என்ன வீழ்த்துவதற்கு முயற்சி செய்யறாங்க, உள்நாட்டிலேயே வெளிநாட்டிலேயே அப்படின்றாங்க. உள்நாட்டுல உன்னை வீழ்த்த முயற்சி தான் பண்ணுவாங்க, உன்ன ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ணுவாங்க.
காங்கிரஸ்ல இருக்கிறவங்க மற்ற மதச்சார்பற்ற சக்திகள் எல்லாம் சேர்ந்து உன்னை வீழ்த்துவதற்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதான் வெளிப்படையா சொல்றாங்களா, யார் ஆள வேண்டும் என்பதல்ல, யார் ஆளக்கூடாது என்பதுதான் பிரச்சனை. இந்த தேர்தலுக்கு அடிப்படையா அதுதானே ஸ்டாலின் அறிவிச்சிருக்காருல முதலமைச்சர். இது ஒன்றும் ரகசிய செய்தியெல்லாம் கிடையாது. ரகசியம்லாம் ஒண்ணும் கிடையாது. சதின்னு சொல்றது ஓப்பனா தான் சொல்றாரு. யார் பிரதமர் ஆகணும்ன்றது பிரச்சனை இல்லை, யார் பிரதமர் ஆகக்கூடாது, எந்த கட்சி ஆளக்கூடாதுங்கிறதா இப்ப அதுதான் அந்த கூட்டணிக்கினுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கிறாரு. இதுல என்ன சதி என்ன வேண்டி கிடக்கு? வெளிநாட்டு சதி நடக்குதுன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ பிரதமர் தானே, நீ உனக்கு எல்லாம் இருக்குல்ல, அதிகாரங்கள் எல்லாம் இருக்குல்ல, வெளிநாட்டு சதி முறியடிக்க வேண்டியதானே. புலம்புறது எதுக்கு? அப்போ ஒன்று கையாளாகத்தனத்தில் தான் புலம்புவாங்க. என் கை மீறி ஒன்று நடக்குது எனக்கு எதிரான்னு சொன்னா புலம்புவோம். எல்லாருமே சொல்லும்போது 220 இருந்து 250 வரைக்கும் கூட சீட்டுகள் வர்றது வாய்ப்பு இருக்குது. ராகுல் 150 சொல்றார். இவ்வளவு நம்பிக்கையிலிருந்து இவர்கள் பேசும்போது எப்படி தோணுது அப்படின்னா 100 கூட வரமாட்டாங்களோ அப்படின்னு ஒரு தோற்றம் தெரியல. அதுதான் இதே மொமெண்டம் இப்படியே போயிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த நிலைமைக்கு ஆகும். ஏன்னா இப்ப நீங்க 10 ஆண்டு கால இன்கம்பன்சின்றது உச்சபட்சமா இருக்குது. இவ்வளவு கொடுமைகளை மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விலைவாசி ஏற்றிட்டு எதுக்குத்தான் வரின்னு இல்லை, எல்லாம் உட்கார்ந்தா வரி, எழுந்தா வரி, எல்லாத்துக்கும் வரி, 2 இட்லி சாப்பிட்டா வரி, சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்கினா அதுக்கு வரி, அது ஏழைகள் வாங்குறது தான் வரி அதிகமாக இருக்கு. 25 கிலோவுக்கு வரைக்கும் வரி, மேலே வரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு அரிசிக்கு வரி, எல்லாத்துக்கும் வரி போட்டுக்கிட்டே இருந்தா எங்கள் வைரத்துக்கு 3% வரி, சாப்பிட்ற ரொட்டிக்கு 12% வரி, பாலுக்கு வரி, இப்படியா வரி போட்டு நாங்கள் இத்தனை லட்சம் ரூபாய், எங்களுக்கு 2 லட்சம் கோடி, 2,10,000 கோடி ஜிஎஸ்டி வந்துச்சு இந்த மாதம் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அது ஒரு பெருமையாது இல்லை, நிறைய வசூல் பண்ணியிருக்கிறோம், அது பெருமை தானே. மக்களை கசைக்கு புழிஞ்சி வரி வசூல் பண்ணுறது பேர் பொருளாதாரம் கிடையாதுங்க. உற்பத்தியை பெருக்கி மக்கள்கிட்ட பணம் நிறைய வரணும், மக்கள் நிறைய வாங்கணும், பொருட்கள் வாங்கணும், அதன் மூலம் வரி வரணும். வரியை உயர்த்தி விட்டு எல்லாத்துக்கும் வரி போட்டுட்டு அதை வருது இவ்வளோ வரி வருதுன்றது பெருமை கிடையாது. உற்பத்தி பெருகணும், மக்கள்கிட்ட பணப்புழக்கம் இருக்கணும். நான் இன்னைக்கு வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு 1/2 லிட்டர் பால் வாங்குறது 1 லிட்டரா வாங்கணும், அதுலேருந்து வரி கிடைக்கணும். அதை விட்டுட்டு 1/2 லிட்டர் வரிக்கு 5 ரூபா வரியை இப்போ 20 ரூபா ஆக்கிவிட்டு 3 மடங்கு வருமானம், 3 மடங்கு எனக்கு பெருகி போச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் பொருளாதார வளர்ச்சி கிடையாது. அது மக்களை புழியறது. அது அதாவது ராத்திரி நேரத்தில் வழிப்பறி பண்றதுக்கு சமம் அதிக வரின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அதிக வரி போடுறது இரவு நேரத்தில் காட்டு வழியா போற வழிப்பறி பண்றான பாருங்க, அந்த வழிப்பறி கொள்ளைக்கு சமம்னு. அந்த வழிப்பறி கொள்ளையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்போ பண்றேன்னு பொதுவாகவே ஒரு ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ் அப்படின்னு டைரக்ட் டேக்ஸ் சொல்லுவாங்க. இன்டைரக்ட் டேக்ஸ் ரெக்ரெசிவ் டேக்ஸ். அது இங்க இந்த வரியெல்லாம் ஜிஎஸ்டிலாம் ஏழை பணக்காரன் பச்சைக்காரன் எல்லாரும் கட்டி ஆகணும். யாரு போய் ஒரு பொருள் வாங்கினா கட்டி ஆகணும். அந்த வரியை யார் கட்டுறான்னு தெரியும், பணக்காரன் ஏழை எல்லாரும் கட்டி ஆகணும். நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க, ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறவன் இருக்கான் இல்லையா, அவன் மாசத்துக்கு எவ்வளவு பெட்ரோல் போட மிக்கப்பானா? அது எதாவது போடலன்னு 100 லிட்டர் போடுவான். நீங்க 10 லிட்டர் பெட்ரோலுக்கும் எவ்வளவு வரி கட்டுறீங்க? ஒரு 100 ரூபா வரி கட்டுறீங்க. ஒரு 50 லிட்டர் பெட்ரோலுக்கும் ஒரு 500 ரூபா வரி கட்டுறீங்க வச்சுங்க. அவன் என்ன பண்ணுவான்? 1000 ரூபா வரி கட்டுவான். 10 லட்சம் சம்பாதிக்கிறவன் 500 ரூபா வரி கட்டுறான். பர்சன்டேஜ் வைஸ் பாருங்க. 10 கோடி சம்பாதிக்க ஒரு நாளைக்கு அவன் 1000 ரூபா தான் கட்டுறான்னா அப்போ பணக்காரன்ட்டுக்கு கம்மியாக தானே வரி கட்டுறான். அவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற வரி அவன் கட்டல இல்ல. அதே டைரக்ட் டேக்ஸ்னா கார்பரேட் டேக்ஸ். நீங்க எவ்வளவு உங்களுக்கு வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் டேக்ஸ் கட்ட போறீங்க. 5 லட்சம் சம்பாதிச்சா அதுக்குரிய வரி கட்ட போறோம், 10 லட்சம் சம்பாதிச்சா அதுக்குரிய வரி கட்ட போறோம். ஆக அந்த இன்டைரக்ட் டேக்ஸை விட டைரக்ட் டேக்ஸ் 60% இருக்கணும். அரசின் மொத்த வரி வருவாயில நேரடி வரி இந்த இன்கம் டேக்ஸ் கார்பரேட் 60% இருக்கணும். இது இன்டைரக்ட் டேக்ஸ் 40% இருக்கணும். அரசின் மொத்த வரி வருவாயில நேரடி வரி இந்த இன்கம் டேக்ஸ் கார்பரேட் 60% இருக்கணும். இது இன்டைரக்ட் டேக்ஸ் 40% இருக்கணும். ஆனா வீழ்ந்துருச்சு, தலைகீழ இருக்கு. அது கீழே விழுந்துட்டே வருது, இது மேல ஏறிட்டே போகுது. இங்க தலைகீழ இருக்கு. 60%, 53% இன்டைரக்ட் டேக்ஸும் 57%, 43% இது இருக்கு டைரக்ட் டேக்ஸ். கார்பரேட் டேக்ஸ் 33% இருந்தது, 22 குறைச்சிட்டாருங்க இவரு. அதன் மூலம் மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி வருமானம் குறையுது. அப்ப இது பணக்காரன் ஏன் நீ டாக்ஸ் குறைக்கிற?
இப்போ மேற்கு வங்கத்தில் உள்ள நிலைமைகள் சொல்லுங்க. மேற்கு வங்கத்துல போன முறை 18 தொகுதிகளில் பிஜேபி ஜெயிச்சாங்க. இந்த முறை சிஏஏ நடைமுறைக்கு வந்தது காரணமாக 18 தொகுதிகள்ல இன்னும் அதிகமா வரும்னு சொல்றாங்க. அது என்னன்னு சொன்னா, இந்த அம்மா இப்ப இவங்க இந்த 7 கட்டம்ன்றதுனால எல்லா ஊருக்கும் போய் போய் இவங்க பிரச்சாரம் பண்றதுக்கு இவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு அமைஞ்சு போச்சு. மாநிலத்துக்குள்ளே சுத்திட்டு மாநிலத்துக்குள்ள ஃபுல்லா மம்தா இறங்கி வேலை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. 13 ஆண்டுகளா அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு பார்த்தீங்களா, மம்தா எதிர்ப்பு வாக்குகள் காங்கிரஸ் மார்க்சிஸ்டுக்கு போய் பிரியும். ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப அவங்க மார்க்சிஸ்டும் காங்கிரஸும் கூட்டணி வச்சு பெருமளவுல நல்லா ஒர்க் பண்றாங்க. இப்ப அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும், மம்தாவுக்கு எதிரான வாக்குகள் பிஜேபி ஒட்டுமொத்தமா போனது இப்ப 2ஆ பிரிய ஆரம்பிச்சது. ஆக பிஜேபி வாக்கு இழக்குது. அப்ப இந்த 18 சீட் அப்படியே வாங்க முடியாதுன்னு சொல்றீங்க. இப்ப அந்த அளவுக்கு வராதுன்றாங்க. அவங்களுக்கு அங்க இடைஞ்சல தான் ஆயிட்டு இருக்குது. அதனால மேற்கு வங்கத்துல அது கோவாவில் பாத்தீங்கன்னா, கோவாவில் 2 தெற்கு கோவா வடக்கு கோவான்னு ஏற்கனவே இந்த தெற்கு கோவா காங்கிரஸ் வெற்றி பெற்றது, வடக்கு கோவாவில் பாஜக வெற்றி பெற்றது. இப்ப என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பெரும் கோடீஸ்வரனை தெற்கு கோவாவில் இறக்குறாங்க. அது பிஜேபி. அப்படி ஆமா, அவர் இருக்கிறதுல பெரிய பணக்காரனா அவன் தான். அந்த மாதிரி ஏதாவது அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அது எந்த அளவுக்கு அதுல இப்ப என்னன்னா, ஆம் ஆத்மி காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அங்க ஆம் ஆத்மிக்கு ஓரளவுக்கு ஓட் பேங்க் இருக்கு. அதனால அது கொஞ்சம் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேரும் பொழுது இவங்களுக்கு எப்படி வரும்ன்றது கொஞ்சம் டஃப் ஃபைட்டு தான். அந்த டஃப் ஃபைட்டு தான் அவங்களுக்கு. இது மாதிரி எல்லாமே அங்கங்க உங்களுக்கு இடையூறானதான் போயிட்டு இருக்கு. மகாராஷ்டிராவில் 11 தொகுதிகளில் நம்ம தேர்தல். மகாராஷ்டிராவில் ஏற்கனவே உங்க கூட்ட கட்சியெல்லாம் உடைச்சி சிண்டே தலைமையில ஒரு சிவசேனா, அவர் தான் சிவசேனான்னு ஆக்கி விட்டாங்க. அஜித் பவாரை கூட்டு போயிட்டு எல்லாம் கொடுத்தாங்க. என்னதான் கொடுத்தாலும் இல்ல, இதுல ஒண்ணு புரியலையே. அஜித் பவாரும் சரத்பவாரும் அடிக்கடி சந்திச்சு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவுல கவனிக்கப்படுது. இது எப்படி ஆரம்ப காலத்துல இருந்தது, இப்ப ஒன்னும் யாரும் சந்திக்கல. அதுக்கு பிறகு உடைச்சிட்டு போன பிறகு சந்திச்சாங்க. அதே ஒரு துக்கம் விசாரிக்க அதுக்கோ உறவினருக்கு போனப்ப சந்திச்சாங்க. ஏன் அப்புறம் அண்ணன் பையன் தாங்க சந்திக்க என்ன பண்றது, உடைச்சிட்டு தான் போயிருக்கிறாங்க. கட்சியை உடைச்சி கட்சியே போயிடுச்சு, பவாரை விட்டு கை விட்டு போயிடுச்சே. கட்சி அவர் தான், கட்சி அவருக்கு தான் சின்னன்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு ஏத்துக்கிட்டு போவாருன்னு தெரியல. ஆனா இப்ப என்ன பண்ணாலும் காங்கிரஸ் என்சிபி உங்களுக்குலாம் நல்ல அமைக்கபுளா ஒரு கூட்டணி அமைச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கான செல்வாக்கு ஏற்கனவே அங்க பிஜேபி கம்மி தாங்க. அதனால அங்க பிஜேபி நிறைய அடி வாங்கும். போன மாதிரி பீகார்ல ஸ்வீப் பண்ணி வந்திருந்தாங்க பிஜேபி, மொத்தமா அடிச்சுட்டு வந்த மாதிரி வந்து. பொதுவாவே எங்கேயுமே போன தடவை அந்த அளவுக்கு இப்ப வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. போன எலெக்ஷன் வந்துட்டாங்கன்னு இந்த எலெக்ஷன் வருவாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா எலெக்ஷன் வைக்க வேண்டாமே. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, மக்களுக்கு கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். அவங்க பண்ண தப்புகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பது தானே ஆட்சியை மாத்துறா. அதுக்கான வாய்ப்பு தானே இது, கோபத்துக்கான ஒரு வடிகால் தான். மக்கள் நினைச்சா அந்த சரியில்லைன்னு சொன்னா மாத்துறதுக்கான வாய்ப்பு தானே தேர்தலே. போன தேர்தலில் வெற்றி பெற்றாங்க, அள்ளிட்டு வந்தாங்க. இந்த தேர்தல் அள்ளிட்டு வந்துருவாங்கன்னா இப்போ இந்த திமுக அதிமுக மாறி மாறி வரலையா தமிழ்நாட்டில்? போன தடவை ஜெயிச்சோம், இந்த மாதிரி ஜெயிக்க முடியும்னா எப்படி முடியும்? அப்புறம் என்ன காங்கிரஸே ஆண்டுகிட்டு இருக்கும்ல? எப்படி வந்தார் மோடி? 10 வருஷம் ஆண்டுதில்ல காங்கிரஸ். அதுக்கப்புறம் மோடி பிஜேபி வந்துச்சுல, அது 10 வருஷம் ஆண்டு அடுத்து மாற்றி விட்றா போதுன்றான்னு சொல்லி மாற்றி விடலாம்ல. மக்கள்கிட்ட அந்த சக்தி இருக்குல்ல. ஆனால் போன தடவை வந்ததை வச்சுலாம் இப்போ சொல்ல முடியாது. போன தடவை வந்துட்டு இப்போ கோவம் அதிகமாக இருக்கும்ல மக்களுக்கு. எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டீங்க, எல்லாத்துக்கும் வரி போட்டுட்டீங்க, மக்கள் கோபம் இருக்கும்ல. உங்க பண்ண ரொம்ப யோக்கியா நானும் சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த பண்ண ஊழல் பூரா வெளியில வந்துச்சு. இப்ப இல்ல, இப்போ அந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது மக்களை பாதிச்சிருக்குது. இப்போ சமஸ் பண்றவர்களோட சொல்றாங்க, எல்லாமே அவங்களுக்கு இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில மோடி மேல உள்ள ஒரு பாசம் இருக்குது. பிஜேபிங்கிற கட்சியை தாண்டி மோடிங்கிற ஒரு பிம்பத்துக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, அவங்களுடைய அந்த 36% 19% தான் பிஜேபியோட ஓட்டு, மீதி மோடி இமேஜுக்குள்ள ஓட்டு தான். அந்த மோடி இமேஜ் உடைய 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 ஓட்டு குறைஞ்சிட்டே வருது. அப்போ மோடி இமேஜ் உடையத்தான் இந்த கர்நாடகாவில் உடஞ்சி வச்சுல்ல. கர்நாடகாவில் தெற்க தான் தொடங்குச்சு அது உடையிறது. எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தானே கேட்டார். 27 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடத்தி எனக்கு ஓட்டு போடுங்க, 40% ஊழல்னு சொல்லி சொன்னப்ப அதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார்ல. மக்கள் போடல. அப்பவே வேல்யூ போயிருச்சு அவருக்கு. அங்க உடைய ஆரம்பிச்சிச்சு இல்ல. இவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலைங்க. ராமர் கோயில் நினைச்சாங்க. பாருங்க, அந்த புல்வாமா போன முறை அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த முறை அவங்க ராமர் கோயில தான் பெருசா வச்சிருந்திருக்காங்க. பெருசா வச்சாங்க, பாக்கல, எதிர்பார்க்கல. போன முறை புல்வாமா உங்களுக்கு பெரிய கை கொடுத்துச்சு. இப்ப அது மாதிரி ஒன்னும் இல்ல.
அதுக்கு மேல ஏதாவது நடந்தா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா சத்யபால் மாலிக்கு புல்வாமா என்ன நடந்ததுன்றத போட்டு உடைச்சிட்டாரு வெளிப்படையா. அதுக்கு பிறகு அவரை டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காங்க ரைடு கீடு பண்ணிட்டு. அதனால இனிமேல் புல்வாமா போல ஏதாவது ஒரு தாக்குதலோ ஏதோ ஒரு சோக சம்பவம் நடந்தா கூட மக்களுக்கு அது பிஜேபிக்கு எதிராக தான் போக முடியும். அதை வச்சு பிஜேபி ஓட்டு வாங்க முடியாது. மேற்கு வங்கத்துல வந்து பட்டியல் சமூக மக்கள் பெரிய அளவுல வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. போன முறை பண்ணாங்க, நாம சுத்ராலாம் வந்து பெரிய அளவுல ஆதரிச்சு பெரிய அளவுல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த அளவுக்கு வரும்ன்றது தெரியல, மாறி போயிடுச்சு. போன உள்ளாட்சி தேர்தலே மாறிடுச்சு. அது எப்படி அந்த மாதிரி இப்போ தலித்துகள் ஓட்டு பெரும்பாலும் பிஜேபிக்கு போகாது, தலித் அமைப்புகள் டேக் ஓவர் பண்ணிக்கோ அல்லது இடதுசாரிகள் டேக் ஓவர் பண்ணிப்பா, இப்படித்தான் வந்து பொதுவா நம்ம எல்லா பக்கம் பாக்குறோம். இடதுசாரிகள் வந்து கொஞ்சம் போன முறை ஆட்சி விட்ட உடனே ஒரு மாதிரி இருக்கிற இடமே தெரியாம இருந்துட்டாங்க. ஆனா இந்த தேர்தலில் அவங்க ஃபுல்லா இறங்கி ஒர்க் பண்றாங்க. இடதுசாரிகள் வந்து காங்கிரஸ் கூட்டணி வேற இருக்கிறதுனால கடுமையா ஒர்க் பண்ணிட்டு நம்பிக்கையோட வேலை செய்யறாங்க. அதனால வந்துட்டு இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த அவங்களுடைய வாக்குகள்லாம் பெறத்துக்கு, தலித்துகள் வாக்குகள் பெறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து பிஜேபிக்கு தான் பாதகமா முடியும். அது முதல் 102, 188 இந்த 289 191 இடம் வச்சு வந்து 94. ஆமா, இப்ப கிட்டத்தட்ட வந்து இதுவே ஒரு பெரிய நம்பர். ஆமா, அந்த 102ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 70க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து இந்தியா கூட்டணி தான் வெல்லுன்றாங்க. பிஜேபி 30 இடம் வந்தா பெரிய விஷயம்ன்றாங்க. இந்த முறையா 102 ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, அதுக்கு அடுத்ததுல 94, இப்ப 94 இடம். இப்ப ஆமா ஆமா, 89, அப்ப 89. அதுலயும் வந்து இந்தியா கூட்டணி தான் அதிக அளவுல வெற்றி பெற்ற வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து இந்த 94ல வந்துட்டு கர்நாடகாவில் ஏற்கனவே ரொம்ப அடிஞ்சல, மகாராஷ்டிரா, ரேவண்ணா வேற ஹெல்ப் பண்றாரு. ஆமா, இது எல்லாமே அவங்களுக்கு கம்ப்ளீட்டா பாருங்க. கேண்டிடேட்டே வந்து தலைமையா தப்பிச்சு ஓடிட்டார் வெளிநாட்டுக்கு. அதுக்கு வந்து இப்போ உனக்கு எப்படி தெரியாம இருக்கும் அந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. இவ்வளவு பெரிய கொடூர குற்றவாளி தப்பிச்சு ஓடுறது எப்படி தெரியாம இருக்கும் அந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுது உனக்கு, அப்போ போனா உனக்கு தெரியாம இருக்குமா? இந்த முறை குஜராத் மட்டும்தான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இடமா? குஜராத்தை இப்போ 28க்கு 28 வருமானு சந்தேகம். ஏன்னா அந்த ராஜபுத்திரர்கள்லாம் அந்த கடுமையா எதிர்ப்புல இருக்காங்க. நம்ம 26 அப்படிங்கிறதுல பாருங்க, இவங்களுக்கு சூரத் ஏற்கனவே வின் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு தொகுதியில, இந்த சூரத் தொகுதியில அவனுக்கு வந்துட்டு மிரட்டி வாபஸ் வாங்க வச்சு, அமித்ஷா தொகுதியில ஒரு சுயேட்சைகள்லாம் வாபஸ் வாங்க சொல்ல அழுதுகிட்டே பேட்டி கொடுத்துருக்கான் பாருங்க, என்ன வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாரையும் இப்போ இன்னும் எந்தெல்லாம் பரவும் போல் இருக்கு. இன்னொரு இதுலயும் ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஊப்பியில ஒருத்தன் அந்த மாதிரி வெற்றி பெற வச்சுட்டாங்க. இவங்க வந்து எலெக்ஷன் நின்று வெற்றி பெற முடியாது, மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி வெற்றி பெற முடியாதுன்ட்டு முன்னாடி எப்படி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுத்து திரும்ப ஆட்சி பெற்றாங்களோ அதே போல இப்போ வந்து தேர்தலே நடக்காத அங்கங்க முடிஞ்ச வரைக்கும் மிரட்டி காசு கொடுத்து விலைக்கு வாங்கி அன்அப்போஸ்டு எப்படியும் தோத்துருவோங்கிற தொகுதியில் எல்லாமே விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க சொல்றாங்க. அப்ப வந்து நீங்க ஜெயிச்சுடும் நம்பிக்கை இருந்தா சூரத்ல போயிட்டு விலைக்கு வாங்க வேண்டிய எதுக்கு விலைக்கு வாங்க? அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா, பெரிய அளவுல வந்து ஜிஎஸ்டினால பாதிக்கப்பட்ட பகுதி, வெற்றி பெற்றது தானே. ஆமா, ஆனா தோத்துருவாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகுதாங்க எப்ப வந்துச்சு? 17 ஜிஎஸ்டி 2017. அதுக்கு ஒரு 19 வெற்றி பெற்றாங்க. டிமானிசேஷன் 16, 2017 ஜிஎஸ்டி போட்டாங்க. அதுக்கு 2019 தான் தேர்தல் நடந்துச்சு. வெற்றி பெற்று வந்தாங்கல்ல. இப்ப ஏன் வெற்றி பெற முடியாதா? உங்களுக்கு வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம்ல. எதுக்கு வேலை கொடுத்து வாங்கணும் சொல்லுங்க? ஊப்பியில வேலை கொடுத்து வாங்குறாங்கன்னா அப்ப உங்களுக்கு தோல்வி பயம் இருக்கிறது தான் வேலை கொடுத்து வாங்குறாங்க. இப்ப 3ஆம் கட்ட தேர்தலும் கை கொடுக்கவில்லை. கை கொடுக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்துல நான் உறுதியா நம்புறது என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் சர்வாதிகாரத்தை என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து 1977 தேர்தல் இந்திரா காந்தியவே தோக்கடிச்சாங்க. அதுவும் வடமாநில மக்கள் ஓட்டு போட்டு தானே காங்கிரஸ் தோக்கடிச்சாங்க. அந்த மக்களுக்கு இப்ப மட்டும் எங்க அப்போ அவ்வளவு இருந்துச்சுன்னா இப்ப அது அறிவு இல்லாம போயிடுமா? என்னதான் மதவெறியல் தூண்டி விட்டாலும் அந்த 38% தான் அதிகபட்சம் அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. மீதி 62% இருக்குல்ல, அவங்களாம் சேர்ந்து வந்து ஓட்டு போட்டாங்கன்னா போதுமே. ஓகே, இதுவே இன்றைய செய்தியாக இருக்கட்டும் நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. நன்றி, வணக்கம். நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.